வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்டைலில் வேகமாக ஒரு காலிஃப்ளவர் பெரட்டல் பார்க்கலாம். நான் வந்து அதுக்கு 2 பழுத்த மிளகா எடுத்திருக்கேன். பழுத்த மிளகா தான் எடுக்கணும். இதுக்கு பட்டை, ஜீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். சோம்பு அதுவும் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். குருமிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். 2 பட்டை எடுத்திருக்கேன். பாருங்கள், இது வந்து 400 கிராம் இருக்கும் காலிஃப்ளவர். அவ்வளோ எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். பார்க்கலாம். இது எல்லாம் வந்து நம்ம சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸு விட்டாலும் போதும். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் இடிகளில் போட்டு பொடிச்சுக்கலாம். பார்க்கலாம். எடுத்து வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஒரு 75% வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். வாங்க வேகட்டு பார்க்கலாம். உப்பு போட்டுட்டு இதுலேயே வரமிளகாயை நல்லா சதைச்சிட்டு வந்துட்டேன். அதே போல் இது எல்லாமே நல்லா பொடிச்சிட்டு வந்துட்டேன். காலிஃப்ளவர் உப்பு போட்டு நல்லா ஒரு 75% வேக வச்சு எடுத்துட்டேன். அதில் வந்து ஒரு 8 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இரும்பு சட்டி வச்சு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காயிட்டும். இந்த டைம் வந்து இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து பூண்டு போட்டு போகிறேன். பூண்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்ல ப்ரௌன் ஷேட் ஆகி வருது பார்த்தீங்களா? இந்த டைம் வந்து நான் கருவேப்பிலும் போட்டு போகிறேன். இந்த டைம் வந்து நான் இந்த இடித்து வச்சுருக்கிறோம்லவா அந்த பழுத்த மிளகாயும் போட்டுடுறேன். பாருங்கள், அது நல்லா ரோஸ்ட் போல் ஆகி வருது. இந்த டைம் நான் வந்து காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன். பாருங்கள், அதை போட்டுட்டு நான் பொடிச்சு வச்சுருக்கிற பொடியும் மேலே போட்டு போகிறேன். வெறும் தக்காளி ரசம் வச்சுட்டு இது நல்லா இப்படி ரோஸ்ட் மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த காலிஃப்ளவர் டிஷ்ஷு. அது மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடையெல்லாம் ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். எல்லா டைமும் குழந்தைகளுக்கு எண்ணெயிலேயே நம்ம பொரித்து கொடுக்குறக்கு இப்படி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். நான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்குறேங்க காலிஃப்ளவரை. இந்த டைம் நீங்கள் வேணால் உப்பு பார்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் சால்ட் வந்து இந்த டைம் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டிருக்கேன். அது அப்படியே வணங்கட்டும். பாருங்கள், காலிஃப்ளவர் ரோஸ்ட் ஆயிடுச்சு பெரட்டல். இந்த டைம் வேணால் நீங்கள் கொஞ்சம் நெய் வேணால் விட்டுக்கலாம், பட்டர் வேணால் போட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு கொடுக்குறக்கு. இது வந்து நம்மளுக்கு இப்படி போதுமான அளவு. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ் கூட, ரச சாப்பிட்றதுக்கு கூட, தயிர் சாதத்துக்கு கூட எல்லாம் சூப்பராக இருக்குங்க. பண்ணிட்டேன். பாருங்கள், காலிஃப்ளவர் ஆயிடுச்சு நம்மளுக்கு. வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.